7 கொடிய பாவங்களைப் பற்றி நீங்கள் அறிந்த அனைத்தும் ஒரு மாபெரும் மாயை என்று நான் சொன்னால் என்ன? பெருமை, பேராசை, கோபம் ஆகியவை உங்களை தண்டிக்கும் தீமைகள் அல்ல. மாறாக, நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய சிதைக்கப்பட்ட மாபெரும் சக்திகள், சூப்பர் பவர்ஸ் என்று நான் சொன்னால் என்ன? இது சவால் விடுவதாக இருக்கிறதா? இருக்கலாம். ஆனால் இன்று நாம் மரபு மற்றும் பொதுவான நம்பிக்கைகளுக்கு அப்பால் ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறோம். 7 கொடிய பாவங்கள் என்ற கருத்தாக்கத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள மறைஞான குறியீட்டை, எசோட்டெரிக் கோட், நாம் இன்று உடைப்போம். ஒவ்வொரு பாவத்திற்கும் பின்னால் உண்மையில் என்ன மறைந்திருக்கிறது என்பதையும், இந்த இரகசியத்தை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை ஏன் தீவிரமாக மாற்றும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தயாராகுங்கள். ஏனெனில் இந்த வீடியோவுக்கு பிறகு உங்கள் குறைபாடுகள் என்று நீங்கள் அழைக்கும் விஷயங்களை முன்பு பார்த்த அதே கண்களோடு நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் ஒரு சக்தி மறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இப்போதே ஆம் அல்லது இல்லை என்று கருத்துப் பெட்டியில் தெரிவியுங்கள். வீடியோவின் முடிவில் இதற்கு நாம் திரும்புவோம். நாம் இந்த இரகசிய ஆழங்களுக்குள் செல்வதற்கு முன் இதன் ஆரம்பப் புள்ளி என்ன என்று பார்ப்போம். இந்த பிரபலமான பட்டியல் எங்கிருந்து வந்தது? பெரும்பாலானோர் இது பைபிளில் நேரடியாக இருப்பதாக நினைக்கிறார்கள், ஆனால் அது உண்மையல்ல. இதன் வேர்கள் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ துறவியான எவாக்ரியஸ் போண்டிகஸின் இவாக்ரியஸ் பாண்டிகஸ் எழுத்துக்களில்தான் இருக்கின்றன. ஆரம்பத்தில் அவர் 7 அல்ல 8 கெட்ட எண்ணங்கள் அல்லது ஆசைகளை தான் பிரித்தறிந்தார். இவை நமது புரிதலில் உள்ள பாவங்கள் அல்ல, மாறாக ஆன்மீக அறிவொளிக்கும் இறைவனுடன் இணைவதற்கும் உள்ள முக்கிய தடைகளாக இருந்தன. பின்னர் 6ஆம் நூற்றாண்டில் போப் கிரிகோரி தி கிரேட் இந்த பட்டியலை 7ஆக சுருக்கி அதற்கு ஒரு கடுமையான ஒழுக்க ரீதியான சாயலை கொடுத்தார். இப்படியாகத்தான் பல நூற்றாண்டுகளாக மக்களை கட்டுப்படுத்தவும் குற்ற உணர்வை தூண்டவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருத்து பிறந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ மதத்தின் நீரோட்டத்திற்கு கீழே ஒரு ரகசிய நதியாக பாயும் மறைஞான மரபு, எசோட்டெரிக் ட்ரெடிஷன், இந்த ஆசைகளில் வேறு ஒன்றைக் கண்டது. அது மனித ஆன்மாவின் அடிப்படை ஆற்றல்களாக ஃபண்டமெண்டல் எனர்ஜீஸ் இருந்தன. இந்த சக்திகள் சிதைக்கப்பட்டு, தடுக்கப்பட்டு அல்லது தவறான திசையில் செலுத்தப்பட்டுள்ளன. இன்று நமது நோக்கம் அவற்றை கண்டனம் செய்வது அல்ல, மாறாக அவற்றின் அசல் மொழியையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்வதுதான். பாவங்களுக்கெல்லாம் தாயான அத்தனை தீமைகளுக்கும் உச்சியில் இருக்கும் அகந்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். மேலோட்டமாக பார்த்தால் அகந்தை என்பது ஆணவம், சுயநலம், தன்னை பற்றியே பெருமையாக எண்ணுதல். ஒருவன் தன்னை மற்றவர்களுக்கும் அதற்கும் மேலாக இறைவனுக்கும் மேலாக வைக்கிறான். ஆனால் இதை நாம் மறைஞான ரீதியான கூரிய கத்தியைக் கொண்டு இதன் ஆழமான வேரை பார்ப்போம். சக்தி மட்டத்தில் தன்னை இறைவனுக்கு மேலாக வைப்பது என்றால் என்ன? இதுதான் பிரித்தறியும் செயல். முடிவில்லாத உணர்வு பெருங்கடலை, எல்லாவற்றிற்கும் ஒரே மூலத்தை கற்பனை செய்து பாருங்கள். இப்போது அந்த கடலிலிருந்து ஒரு துளி, நான் தனித்தன்மை வாய்ந்தது, விசேஷமானது, மற்ற கடலை விட நான் உயர்ந்தது என்று திடீரென நினைக்கிறது. இதுதான் அகந்தையின் மிக ஆழமான பொருள். இது பிரிவினைக்கான மாயை, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் தனியாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றம். தன் தனித்தன்மையை பாதுகாக்க தன்னைச் சுற்றி கோட்டைச் சுவர்களை கட்டும் இந்த அகங்காரம் உண்மையில் தன்னைத்தானே சிறையில் அடைத்துக் கொள்கிறது. அகந்தை என்பது தனது உண்மையான இயற்கையையும் இந்த பிரபஞ்சத்துடனான தனது ஒருமைப்பாட்டையும் முற்றிலும் மறப்பதாகும். அது நம்மை போட்டியிடவும் ஒப்பிடவும் தீர்ப்பளிக்கவும் தூண்டுகிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்று என்றால் யாருடன் போட்டியிடுவது, யாரை குறை கூறுவது? இந்த பாவம் உள்ளுணர்வுடன், உயர் சுயத்துடன், தெய்வீக பாய்ச்சலுடன் உள்ள முக்கிய தொடர்பு வழியை தடுக்கிறது. அகந்தை கொண்ட ஒருவன் மேலிருந்து வரும் உதவியையும் வழிகாட்டுதலையும் பெற முடியாது. ஏனெனில் அவனது அகந்தை எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூச்சலிடுகிறது. இது தன் வீண் பெருமையின் சத்தத்தால் ஏற்படும் ஆன்மீக செவிப்புலன் இல்லாமை. அது பயத்தை உருவாக்குகிறது. ஏனெனில் நீங்கள் உலகிற்கு எதிராக தனியாக இருந்தால் உலகம் பகைமை கொண்டதாகத் தோன்றும். இப்போது திரையில் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவன் தனிமையில் ஒரு உயரமான கோபுரத்தை கட்டுகிறான். அந்த கோபுரம் சுற்றியுள்ள வளமான உலகின் மீது ஒரு இருண்ட நிழலை வீசுகிறது. இந்த கோபுரம்தான் அவனது அகந்தை.
அதுதான் அவனை ஒளியிலிருந்து பிரிக்கும் சுவர். ஆணவத்தைப் பற்றி தொடர்ந்து பேசுகையில் அதன் உளவியல் பின்னணியை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இது வெறும் தத்துவ சிந்தனை அல்ல, நம் மனதிற்குள் நடக்கும் ஒரு நிஜமான செயல்முறை. ஆணவம் என்பது தன்னைப் பற்றிய ஆழமான, அற்பமான உணர்வுக்கு எதிரான ஒரு தற்காப்பு எதிர்வினை. ஒருவன் உள்ளுக்குள் எவ்வளவு பலவீனமாகவும் அற்பமாகவும் உணர்கிறானோ அவ்வளவு பிரம்மாண்டமான, அசைக்க முடியாத ஒரு முகமூடியை வெளியே உருவாக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுகிறது. இது பயந்த ஒரு சின்ன மிருகம் வேட்டையாடிகளை பயமுறுத்த தன்னை பெரிதாக ஊதிப் பெருக்கிக் கொள்வது போன்றது. இன்று பரவலாகியிருக்கும் சுயமோகம், நார்சிசிசம், இந்த போக்கின் நேரடி விளைவே. ஆணவத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிக்க எப்போதும் வெளிப்படையான அங்கீகாரத்தை நாடித் திரிகிறான். லைக்குகள், பாராட்டு, புகழ்ச்சி போன்றவையே அவனுக்கு ஆதாரம். அவன் தன் அடையாளத்தை தன்னைப் பற்றிய உறுதியான உள் அறிவின் அடித்தளத்தின் மீது கட்டாமல் மற்றவர்களின் கருத்துக்களின் எளிதில் உடையும் தூண்களின் மீது கட்டுகிறான். இது அவனை நம்ப முடியாத அளவிற்கு பலவீனமாக்குகிறது. எந்த ஒரு விமர்சனமும், எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் அவனுடைய இருப்புக்கே அச்சுறுத்தலாகத் தெரிகிறது. ஏனென்றால் அவனது வீங்கிய நான், ஈகோ, ஒரு சோப்புக் குமிழி போன்றது. எந்த ஒரு கூர்மையான சொல்லுக்கும் அது வெடித்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கிறது. ஆன்மீக பாதையில் ஆணவம் என்பது ஆன்மீக ஆணவம் என்று வெளிப்படுகிறது. தான் மற்றவர்களை விட அதிக விழிப்புணர்வு பெற்றவன், அதிக ஞானம் அடைந்தவன் என்று ஒருவன் நினைக்கிறான். தன் தியானங்கள், தன் அறிவுகள், தன் பயிற்சிகள் பற்றி பெருமை பேசுகிறான். ஆனால் இதுவும் அதே பொறிதான். ஒரு புதிய பளபளப்பான உரையில் சுற்றப்பட்டிருக்கிறது. உண்மையான ஆன்மீகம் என்பது உனக்கு உண்மையில் எவ்வளவு குறைவாகத் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளும் பணிவுக்கு இட்டுச் செல்கிறது. ஆணவத்தின் மாற்றம் என்பது தன்னை குறைத்து மதிப்பிடுவது அல்ல, தன்னை அற்பமானவன் என்று நினைப்பதும் அல்ல. அதற்கு மாறாக தன்னை அனைத்தும் என்று உணர்வதுதான். ஆணவம் உருமாற்றம் அடையும் போது பிரிந்திருக்கும் மாயை நீங்கி உலகத்துடன் ஒன்றிணைந்த உணர்வாக மாறுகிறது. சுயநலமான தன் மீதான மோகம் தெய்வீகத்தின் ஒரு பகுதியாகிய தன் மீதுள்ள நிபந்தனையற்ற அன்பாக மாறுகிறது. இது நான் எல்லோரையும் விடச் சிறந்தவன் என்பதிலிருந்து நான் தான் எல்லாம், எல்லாமே நான் தான் என்ற நிலைக்கு மாறுவதாகும். இப்போது ஒருபடி கீழே இறங்கி பேராசை அல்லது கௌரவத்தைப் பற்றி பேசலாம். பொதுவாக பேராசை என்றால் பணம் மற்றும் பௌதிகச் சொத்துக்கள் மீதான நாட்டம் என்றுதான் புரிந்து கொள்கிறோம். பேராசை கொண்டவர் என்பவர் எவ்வளவு செல்வம் கிடைத்தாலும் திருப்தியடையாமல் மேலும் மேலும் வேண்டுமென்று அலைபவர். ஆனால் இது பேராசை என்ற மாபெரும் கோட்டையில் உள்ள மிகவும் வெளிப்படையான ஒரு அறை மட்டும்தான். இந்த பாவத்தின் உட்பொருள் விளக்கம் மிகவும் விரிவானது. பேராசை என்பது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீராத தாகம். இது எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பரவலாம். ஒருவர் அதிகாரம், புகழ், அறிவு, அனுபவங்கள் அல்லது மற்றவர்களின் கவனத்திற்காக கூட பேராசைப்படலாம். ஆன்மீகத்தில் கூட ஒரு வகை பேராசை உண்டு. அதை ஆன்மீக பௌதீகவாதம், ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் என்கிறார்கள். அதாவது ஒருவர் தீட்சைகள், தியானங்கள், குருக்கள் என்று சேகரித்துக் கொண்டே இருப்பார். ஆனால் அவர் பெற்ற அனுபவத்தை நடைமுறை வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்ள மாட்டார். பேராசையின் வேரானது எதையாவது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அல்ல, மாறாக எதையாவது இழந்து விடுவோமோ என்ற அதி தீவிரமான பயம்தான். இது ஒரு ஆழமான பற்றாக்குறை உணர்விலிருந்தும் வறுமையின் மனநிலையிலிருந்தும் பிறக்கும் ஒரு சக்தி. பேராசையால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் எவ்வளவு வைத்திருந்தாலும் உண்மையில் தன்னை ஒரு பணக்காரராக உணர்வதே இல்லை. அவருக்குள் ஒரு கரும் குழியைப் போன்ற வெற்றிடம் உள்ளது. அதை எப்படியாவது வெளியிலிருந்து வரும் பொருட்களைக் கொண்டு நிரப்ப அவர் தீவிரம் காட்டுவார். ஆனால் வெளி உலகம் ஒருபோதும் உள்வெளியின் வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. அதனால்தான் இந்த போட்டி முடிவில்லாததாகிறது. புதிதாக கிடைக்கும் ஒவ்வொரு மில்லியன் அல்லது ஒவ்வொரு துணுக்கு அதிகாரமும் அறிவும் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே தருகிறது. அதன் பிறகு அந்த வெற்றிடம் இன்னும் கூர்மையாக உணரப்படுகிறது. இது தாகம் தணிக்க உப்புத் தண்ணீரை குடிப்பதற்கு சமம். சக்தி மட்டத்தில் பேராசை என்பது ஒரு பிடிப்பு, ஒரு தடை. இது சக்தியை தடையின்றி பாய விடாமல் தடுக்கும் நிலை. பேராசை கொண்டவர் உறிஞ்ச மட்டுமே வேலை செய்யும் பம்ப் போல செயல்படுகிறார். அவரால் எதையும் வெளியே கொடுக்க முடியாது.
அவர் எல்லாவற்றையும் சேமிக்கிறார், பாதுகாக்கிறார், எதையும் இழக்க அஞ்சுகிறார். ஆனால் பிரபஞ்ச விதிகளின்படி எதையாவது பெற வேண்டுமென்றால் முதலில் எதையாவது கொடுக்க வேண்டும். சுவாசிப்பதற்கு முன் நாம் மூச்சை வெளியே விட வேண்டும். பேராசை சக்தி பரிமாற்றத்தின் இந்த அடிப்படை விதியை மீறுகிறது. இது தேக்கத்தை உருவாக்குகிறது. இந்த தேக்கம் இறுதியில் அந்த நபரை விஷமாக்குகிறது. தங்கக் குவியலின் மேல் உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதன் அதில் ஒரு நாணயத்தை கூட செலவழிக்க மனமில்லாமல் பட்டினியால் இறப்பதைப் போல கற்பனை செய்து பாருங்கள். அழிவுகரமான இந்த பேராசை உணர்வை எப்படித்தான் உருமாற்றுவது? அதை மாற்றுவதற்கான திறவுகோல் கவனத்தை வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கித் திருப்புவதில்தான் உள்ளது. உள்ளிருக்கும் வெறுமையை வெளிப்பொருட்களால் நிரப்ப முயற்சிப்பதற்கு பதிலாக நமக்குள்ளேயே இருக்கும் நிறைவின் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பேராசையின் மாற்றம் என்பது குறைவு மனப்பான்மையிலிருந்து நிறைவு உணர்வுக்கு மாறும் பயணமாகும். பிரபஞ்சம் முடிவிலா தாராளமானதென்றும் மகிழ்ச்சிக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தும் உங்களிடம் ஏற்கனவே உள்ளன என்றும் இது செல்களின் மட்டத்தில் ஆழமாக உணரப்படும் ஒரு உண்மையாகும். இதற்கான செயல்முறை கருவி நன்றி உணர்வாகும். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் விஷயங்களுக்காக, நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்காக, உங்கள் தலைக்கு மேல் இருக்கும் கூரைக்காக, உங்கள் அன்பானவர்களின் ஒரு புன்னகைக்காக நீங்கள் உணர்வு பூர்வமாக நன்றி சொல்லத் தொடங்கும் போது இல்லாததிலிருந்து இருப்பதன் மீதான உங்கள் பார்வையை மாற்றி அமைக்கிறீர்கள். உங்கள் ஆற்றல் குவிமயம் குறைவின் கருந்துளையிலிருந்து பிளாக் ஹோல் நிறைவின் ஒளிவீசும் கோலத்தை ஷைனிங் ஸ்பியர் நோக்கி மாறுகிறது. பேராசை என்பது எதிர்காலத்தை பற்றிய பயம்தான். நாளை தனக்கு எதுவுமே இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்தில்தான் மனிதன் சேமிக்கிறான். இதற்கு எதிரான மருந்து நம்பிக்கை. வாழ்க்கை மீதும் பிரபஞ்சம் மீதும் உங்கள் மீதேயும் நீங்கள் வைக்கும் நம்பிக்கை. தேவைப்படும் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இதன் பொருள் சும்மா இருப்பதல்ல. பீதியடைந்த பயத்திலிருந்து அல்லாமல் அமைதியான நம்பிக்கையின் நிலையிலிருந்து செயல்படுவது என்று பொருள். பேராசை உருமாற்றமடையும் போது அது அதன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறது. அதாவது தாராள மனப்பான்மை மற்றும் ஓட்டத்தை அனுபவிக்கும் திறன். உண்மையான செல்வம் என்பது வைத்திருப்பதில் இல்லை, மாறாக அந்த ஆற்றலை தன்னுடைய வழியாக அனுமதித்து அதை பகிர்வதில்தான் உள்ளது என்பதை அந்த நபர் புரிந்து கொள்கிறார். அவர் வளங்களுக்கான ஒரு அடைபட்ட இடமாக இல்லாமல் அவற்றை கடத்திச் செல்லும் ஒரு வழியாக கான்டுவிட் மாறுகிறார். தான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக தனக்கு திரும்பக் கிடைக்கும் என்பதை அவர் உணர்ந்து மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறார். தேங்கி நிற்கும் ஆற்றல் அவருக்கும் அவரைச் சுற்றியுள்ள உலகத்திற்கும் உணவளிக்கும் நிறைவான செழிப்பின் ஆறாக மாறுகிறது. நமது பட்டியலில் அடுத்துள்ள பாவம் காமம் லஸ்ட் ஆகும். இது ஒருவேளை மிக அதிக அளவில் பழிக்கப்பட்டு வெட்கத்தால் மறைக்கப்படும் ஒரு கருத்தாக இருக்கலாம். பல நூற்றாண்டுகளாக உடலின் இச்சைகள் அசுத்தமானவை, இழிவானவை, மிருகத்தனமானவை, அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அடக்கப்பட வேண்டும் என்று நாம் கற்பிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் மறைஞான எசோடெரிக் அறிவு இதை முற்றிலும் வேறு விதமாக காண்கிறது. நாம் காமம் என்று அழைக்கும் இந்த ஆற்றல் அதன் ஆழத்தில் ஒரு புனிதமான படைப்பாற்றல் சக்தியாகும். இதுவே உயிரின் ஆற்றல், குண்டலினி. இது படைப்பிற்கும் இணைப்பிற்கும் விரிவாக்கத்திற்கும் முயல்கிறது. பூக்களை மலரச் செய்து நட்சத்திரங்களை ஒளிரச் செய்யும் அதே சக்திதான் இது. சிக்கல் இந்த சக்தியிலில்லை, மாறாக நாம் அதை கையாளும் விதத்தில்தான் உள்ளது. காமம் என்பது பாலியல் ஆற்றல் அல்ல, அது அதன் திரிபு, டிஸ்டார்ஷன். இந்த சக்தி வாய்ந்த படைப்பு ஆற்றல் இதயம், அன்பு மற்றும் விழிப்புணர்விலிருந்து விடுபட்டு குருட்டுத்தனமான அடங்காத நாட்டமாக மாறும்போதுதான் பிரச்சினை தொடங்குகிறது. ஒருவன் தன் விருப்பத்திற்கு அடிமையாகி மற்றவர்களின் ஆன்மாவைக் காணாமல் தன் காம இச்சையை தீர்த்து கொள்ள அவர்களை வெறும் பொருட்களாக பயன்படுத்தும் போது இது நிகழ்கிறது. பேராசையைப் போலவே காமமும் உள்ளத்தின் வெறுமையிலிருந்து பிறக்கிறது. ஒரு உச்சகட்ட தீவிரமான அனுபவத்தின் மூலம் தான் உயிருடன் இருப்பதை உணர்வதற்கான ஒரு தவிப்பான முயற்சியே இது. வாழ்க்கை சாதாரணமாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றும்போது உச்ச உணர்வுக்காகவும் தீவிர அனுபவங்களுக்காகவும் ஓடுவது மனதின் சிறையிலிருந்து ஒரு கணம் விடுபடுவதற்கான ஒரே வழியாகிறது. ஆனால் இது ஒரு போதை மருந்து போலத்தான். மருந்தின் அளவு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டியிருக்கும்.
ஆனால் அது ஒருபோதும் உண்மையான திருப்தியை தரப்போவதில்லை. காமம் குறித்த மறைஞான புரிதல் பாலியல் அம்சங்களை தாண்டிச் செல்கிறது. உணவு, அதிகாரம், ஆபத்து அல்லது நாடகம், டிராமா ஆகியவற்றின் மீதும் ஒருவருக்கு காமம் இருக்கலாம். இது கட்டுப்படுத்த முடியாத தீவிர உணர்வுகளுக்கான ஏக்கமாகும். இது ஒருவரை ஆட்கொண்டு அவருடைய சுயாதீன முடிவெடுக்கும் திறனை பறிக்கிறது. உள்ளத்தின் வலியை ஒரு நொடிக்கு அடக்குவதற்காக தான் விரும்பும் பொருளை பயன்படுத்த அல்லது நுகர முயற்சிப்பதே இது. திரையில் ஒரு விட்டில் பூச்சி விளக்குச் சுடரை நோக்கி பறப்பதைப் போல கற்பனை செய்து பாருங்கள். அதனால் அந்த ஈர்ப்பை எதிர்க்க முடிவதில்லை. அது இறுதியில் அதனையே அழித்து விடுகிறது. காமத்திற்கான உருவகம் இதுதான். காம இச்சையின் உருமாற்றம் என்பது ஆன்மீக இரசவாதத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு செயலாகும். இது கட்டுப்படுத்தப்படாத மூல ஆற்றலை, விழிப்புணர்வையும் படைப்பாற்றலையும் தரும் தூய தங்கமாக மாற்றும் ஒரு முறையாகும். இந்த ஆற்றலை அடக்குவதோ அல்லது அழிப்பதோ நம் வாழ்க்கைக்கே உணவளிக்கும் ஆற்றின் போக்கை தடுப்பதற்கு நேரானது. நம் முன்னிருக்கும் பணி என்னவென்றால், அந்த ஆற்றுக்கு சரியான பாதையை அமைத்து அதன் ஓட்டத்தை ஆக்கப்பூர்வமான திசையில் திருப்புவதுதான். முதல் படி, வெட்கத்தையும் குற்ற உணர்ச்சியையும் முற்றிலும் நீக்குவது. உங்கள் பாலியல் ஆற்றலை சாபமாக அல்லாமல் ஒரு புனிதமான பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உடலுடனும் அதன் ஆசைகளுடனும் போரிடுவதை நிறுத்துங்கள். இரண்டாவது படி, இந்த ஆற்றலை உங்கள் இதயத்துடன் இணைப்பது. பாலியல் உந்துதல் அன்புடனும் மென்மையுடனும் துணையுடன் உள்ள மரியாதையுடனும் இணையும் போது அது வெறும் ஆசையாக இல்லாமல் தாந்த்ரா, ஒரு புனிதமான ஐக்கியமாக மாறுகிறது. இது வெறும் உடல் ரீதியான செயலல்ல, மாறாக மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஆழமான சக்தி பரிமாற்றமாகும். உருமாற்றப்பட்ட பாலியல் ஆற்றல் படைப்பாற்றலுக்கான எரிபொருளாக செயல்படுகிறது. பல பெரிய கலைஞர்கள், கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் மிகுந்த வலிமையான காம வேட்கையை கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த ஆற்றலை தெரிந்தே அல்லது அறியாமலோ சரீர இன்பத்தை நோக்கி மட்டும் செலுத்தாமல் தலை சிறந்த படைப்புகளை உருவாக்குவதை நோக்கி செலுத்த கற்றுக்கொண்டனர். இந்த ஆற்றலின் எழுச்சியை நீங்கள் உணரும்போது அதை பாலியல் ரீதியாக நிறைவேற்ற வாய்ப்போ அல்லது விருப்பமோ இல்லை என்றால் அதை உங்கள் படைப்பாற்றலை நோக்கி திருப்ப முயற்சி செய்யுங்கள். வரையத் தொடங்குங்கள், எழுதுங்கள், நடனமாடுங்கள் அல்லது ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குங்கள். இது உங்களுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த உந்துதலை கொடுக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆசைக்கு அடிமையாகி இருப்பதை விடுத்து நீங்கள் அதன் எஜமானராக ஆகிறீர்கள். இந்த நெருப்பு சக்தியை நீங்கள் நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். அதை அழிக்கும் சுடரிலிருந்து உங்கள் பாதையை ஒளிரச் செய்து உலகை கதகதப்பாக்கும் வெளிச்சமாக மாற்றுகிறீர்கள். காம இச்சை என்பது வெளிப்படுவதற்கு காத்திருக்கும் ஒரு ஆற்றல் வாய்ந்த மேதமைதான். அடுத்து நம் பட்டியலில் இருப்பது பொறாமை. ஷேக்ஸ்பியர் இதை பச்சை கண்கொண்ட பூதம் என்று அழைத்தார். பொறாமை என்பது அமைதியான, ஆனால் உள்ளே சென்று அரிக்கும் ஒரு விஷம். அது நமது ஆத்மாவை உள்ளுக்குள்ளேயே விஷமாக்குகிறது. மற்றவர்களின் வெற்றி, மகிழ்ச்சி அல்லது செழிப்பைக் காணும்போது நம்முள் எழும் வலியை இது குறிக்கிறது. ஆனால் இதன் ஆன்மீக வேர் என்ன? ஏன் நாம் இந்த உணர்வை அனுபவிக்கிறோம்? பொறாமை, அகங்காரம், பெருமை எழும் அதே மூலத்தில் இருந்துதான் பிறக்கிறது. அதாவது நாமெல்லாம் பிரிந்து இருக்கிறோம், தனித்திருக்கிறோம் என்ற ஒரு மாயையிலிருந்தும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதிலிருந்தும் இது தொடங்குகிறது. நாமெல்லாம் ஒரே முழுமையின் பாகங்கள் என்பதை நாம் மறக்கும்போது யாருக்கு அதிகம் இருக்கிறது என்ற விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறோம். நாம் நம் அண்டை வீட்டாரை பார்க்கிறோம். அவர்கள் தோட்டம் பசுமையாக இருக்கிறது, கார் புதிதாக இருக்கிறது, வேலை மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. அவர்களுக்காக மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக நாம் வேதனையின் ஒரு குத்துதலை உணர்கிறோம். ஏனென்றால் நமது சிதைந்த உலகக் கண்ணோட்டத்தில் அவர்களின் வெற்றி என்பது நமது தோல்வியாக பார்க்கப்படுகிறது. நாம் வாழ்க்கையை ஒரு பூஜ்ய தொகை போட்டியாக, ஜீரோ சம் கேம் கருதுகிறோம். அதாவது யாராவது வென்றால் நாம் தோற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இது மிக ஆழமான ஒரு தவறான கருத்து. பிரபஞ்சம் வரம்பற்றது. அதில் எல்லோருக்கும் போதுமான நன்மைகள் உள்ளன. மற்றவர்களின் வெற்றி உங்களுடைய சாத்தியமான வெற்றியின் ஒரு துளியை கூட எடுத்துக்கொள்வதில்லை. உண்மையில் பொறாமை என்பது ஒரு முக்கியமான நோயறிதல் கருவி. அது ஒரு திசை காட்டியின் முள் போல. அது நிறைவேறாத நம் சொந்த ஆசைகளையும் வெளிப்படாமல் இருக்கும் ஆற்றலையும் சுட்டிக்காட்டுகிறது.
நாம் அந்த மனிதனுக்கு பொறாமைப்படுவதில்லை. அவர் என்ன வைத்திருக்கிறார் அல்லது எதை குறிக்கிறார் என்பதற்குத்தான் பொறாமைப்படுகிறோம். ஒருவரின் துணிச்சலை நீங்கள் கண்டு பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் சொந்த துணிச்சல்தான் வெளியே வரத் துடிக்கிறது என்று அர்த்தம். ஒருவர் சுதந்திரமாக பயணம் செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டால் உங்கள் ஆத்மா சாகசங்களுக்காக ஏங்குகிறது என்று பொருள். பொறாமை என்பது உங்கள் ஆத்மாவின் சிதைந்த கிசுகிசுப்பு. அது சொல்கிறது, ஏய், எனக்கும் அது வேண்டும், என்னாலும் அதைச் செய்ய முடியும். ஆனால் இந்தச் செயலுக்கான அழைப்பைக் கேட்பதற்கு பதிலாக நாம் நம் சக்தியை மற்றவர்களைக் கண்டிப்பதற்கும் நம்மை நாமே இரக்கம் காட்டுவதற்கும் செலவிடுகிறோம். நம்முடைய சொந்த அழகான தோட்டத்தை கட்டுவதற்கு பதிலாக வேலிக்கு அப்பால் எட்டிப் பார்த்து அண்டை வீட்டாரின் ரோஜாக்கள் அழகாக இருக்கிறதே என்று கோபப்படுவதில் விலைமதிப்பற்ற நமது வாழ்வூக்கத்தை வீணாக்குகிறோம். ஒரு கோணல் கண்ணாடியில் பார்ப்பவரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் மற்றவர்களை பெரியவர்களாகவும் வெற்றிகரமானவர்களாகவும் பார்க்கிறார். தன்னையோ சிறியவராகவும் மதிப்பற்றவராகவும் பார்க்கிறார். இதுதான் பொறாமை. பொறாமை என்னும் விஷத்தை எப்படி மருந்தாக மாற்றுவது? இந்த மாற்றியமைக்கும் இரகசிய பயணம் நமக்கு நாமே நேர்மையாக இருப்பதுடன் துவங்குகிறது. ஆம், எனக்கு பொறாமை இருக்கிறது என்று எந்தவித தீர்ப்பும் இல்லாமல் ஒரு உண்மையைப் போல முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான கேள்வியைக் கேளுங்கள். நான் எதை பார்த்து பொறாமைப்படுகிறேன்? இந்த நபர் எனது எந்த மறைந்த ஆசையை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறார்? இது உங்கள் கவனத்தை பொறாமையின் இலக்கிலிருந்து உங்கள் சொந்தத் தேவைகளின் பக்கம் திருப்புகிறது. உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று புரிந்தவுடன் பொறாமை அதன் பிடியை இழந்துவிடும். அது உங்களை வருத்தும் உணர்வாக இல்லாமல் ஒரு தெளிவான செயல் திட்டமாக மாறிவிடுகிறது. நீங்கள் ஏன் அவரிடம் மட்டும் இருக்கிறது, என்னிடம் இல்லையா என்று யோசிக்காமல், என் மனதின் ஆசையை அடைய நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கத் துவங்குவீர்கள். அழிவுக்கான சக்தி ஆக்கப்பூர்வமான படைப்பு சக்தியாக மாறுகிறது. அடுத்த கட்டம் ஒப்பிடுதலை ஊக்கப்படுத்துதலாக மாற்ற வேண்டும். வெற்றி பெற்ற மனிதரை ஒரு போட்டியாளராக பார்ப்பதற்கு பதிலாக அவரை ஒரு ஆசிரியராகவோ அல்லது முன்னோடியாகவோ பாருங்கள். நீங்கள் விரும்புவது அடையக்கூடியதுதான் என்பதை அவரது வெற்றி நிரூபிக்கிறது. அவர் ஏற்கனவே அந்த பாதையை வகுத்து விட்டார். நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். மனதார அவருக்காக மகிழ்ச்சி அடையுங்கள். சக்தி மட்டத்தில் இது மிகவும் வலிமையான செயல். நீங்கள் மற்றவருக்கு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அனுப்பும்போது நீங்களும் அதே வெற்றி அதிர்வெண்ணுக்கு உங்களை அமைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் பிரபஞ்சத்திடம், இந்த வெற்றி சக்தி எனக்கு பிடித்திருக்கிறது, என் வாழ்வில் இது இன்னும் அதிகம் வேண்டும் என்று கூறுகிறீர்கள். பிரபஞ்சமும் உங்களுக்கு திரும்ப அளிக்கும். பொறாமையை மாற்றியமைப்பதன் உச்சகட்ட ஞானமே உங்கள் தனித்துவத்தை உணர்வதுதான். உங்களுக்கு என தனித்துவமான பாதை, பிரத்யேகமான பரிசுகள் மற்றும் திறமைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் பாதையை மற்றவரின் பாதையுடன் ஒப்பிடுவது ஆப்பிள் மரத்தை ஆலமரத்துடன் ஒப்பிடுவது போல அர்த்தமற்றது. ஒவ்வொரு மரமும் அதன் தனித்தன்மையில் அழகானது. சரியான நேரத்தில் அதன் பலனை கொடுக்கும். உங்கள் சொந்த திறனை வெளிப்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட உங்களுக்கு நேரமோ சக்தியோ இருக்காது. நாம் இப்பொழுது பெருந்தீனியை, கிளட்டனி பற்றி பார்ப்போம். முதல் பார்வையில் இது மிகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பாவம் என்று தோன்றும். அளவுக்கு மீறிய உணவு மற்றும் குடி. ஆனால் மற்ற பாவங்களைப் போலவே இதன் உள்ளர்த்தம் மிகவும் ஆழமானதும் விரிவானதும் ஆகும். பெருந்தீனி என்பது உணவை பற்றிய விஷயம் அல்ல. இது உள்ளே இருக்கும் உணர்ச்சி பூர்வ மற்றும் ஆன்மீக வெற்றிடத்தை வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றால் நிரப்ப முயற்சி செய்வதை குறிக்கிறது. உணவு என்பது அதற்கான மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் சமூகத்தால் ஏற்கப்பட்ட வழி மட்டுமே. நமக்கு சோகமாக, தனிமையாக அல்லது பதட்டமாக இருக்கும்போது, அல்லது அன்பையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நம்மால் உணர முடியாமல் இருக்கும்போது கை தானாகவே ஃப்ரிட்ஜுக்கு போகிறது. இனிப்பு, கொழுப்பு நிறைந்த சுவையான உணவுகள், இவைகள் வேகமான மற்றும் இலகுவான வழியில் உடனடி சந்தோஷத்தை பெற, நம் உள்ளே இருக்கும் குழந்தைக்கு ஆறுதல் அளிக்க, வலியை அடக்க உதவி செய்கின்றன. ஆனால் இது நோயின் மூல காரணத்தை குணப்படுத்தாத ஒரு தற்காலிக வலி நிவாரணி மட்டுமே. ஒரு குறுகிய என்டார்பின்கள் வெடிப்பிற்குப் பிறகு
குற்ற உணர்வு, வயிறு கனமாக இருக்கும் உணர்வு மற்றும் அதற்கும் மேலான உள்ள வெற்றிடம்தான் மிஞ்சும். இன்றைய நவீன உலகில் பெருந்தீனி புதிய, நுட்பமான வடிவங்களைப் பெற்றுள்ளது. நாம் தகவல் பெருந்தீனியால் துன்புறுகிறோம். ஓயாமல் செய்திகள், சமூக வலைத்தளப் பதிவுகள், சீரியல்கள் என அனைத்தையும் உள்ளிழுக்கிறோம். விரல்கள் மரத்துப் போகும் வரை நாம் திரையைச் சுழற்றுகிறோம். உண்மையாக நம் மனம் தகவல் அல்ல, அமைதியையும் அர்த்தத்தையும் தான் தேடுகிறது. அதேபோல் நாம் நுகர்வோர் பெருந்தீனியால் கன்சூமர் கிளட்னி அவஸ்தைப்படுகிறோம். புதிய கொள்முதல் நமக்கு சந்தோஷம் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதன் வேரில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, பசி. ஆனால் அது உடல் அளவிலான பசி அல்ல, ஆன்மீகப் பசி. நாம் அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், நமக்குள்ளும் உலகத்தோடும் உள்ள இணைப்புக்காக பசிக்கிறோம். இந்த ஆழமான பசியை நாம் போலியான பதிலிகளால், சரகேட்ஸ், அடக்க முயல்கிறோம். இது ஆன்மாவை ஒரு ஹாம்பர்கரால் ஊட்ட முயல்வதைப் போன்றது. ஆற்றல், எனர்ஜி நிலையில் பெருந்தீனி என்பது எடுத்தல், டேக், மற்றும் சீரணித்தல், டைஜஸ்ட். இவற்றுக்கு இடையே உள்ள சமநிலையை மீறுவதே ஆகும். நாம் வெளியுலகிலிருந்து எடுக்கிறோம், எடுக்கிறோம், எடுக்கிறோம். ஆனால் அதனை உள்வாங்க, ஒன்றிணைக்க, சீரணித்துக் கொள்ள நேரம் அல்லது இடம் எதுவும் நமக்கு கொடுப்பதில்லை. இதன் விளைவாக உடலளவிலும் மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் சீரணக் கோளாறு ஏற்படுகிறது. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மனிதன் மிட்டாய், செய்தி மற்றும் பொருள்கள் கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே நிற்கிறான். அவன் அதையெல்லாம் தனக்குள் திணிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கித் திணறுகிறான். அளவுக்கு மீறிய நாட்டத்தை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் அது விழிப்புணர்வில்தான் தொடங்குகிறது. அதாவது ஒரு உந்துதலுக்கும் அதற்கான செயலுக்கும் இடையில் சிறிது நேரம் நிறுத்தி யோசிக்கும் திறன்தான் அது. நம் கை அடுத்த துண்டு கேக்கை எடுக்கவோ அல்லது ஸ்மார்ட் போனை எடுக்கவோ நீளும்போது ஒரு கணம் நிறுத்தி நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். நான் உண்மையில் இப்போது என்ன உணர்கிறேன்? இந்த காரியத்தின் மூலம் நான் எந்த தேவையை தீர்க்க முயற்சிக்கிறேன்? அங்கே உங்களுக்கு பசி இல்லை, மாறாக யாராவது உங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லது நீங்கள் செய்திகளை படிக்க விரும்பவில்லை, மாறாக உங்கள் எண்ணங்களுடன் தனியாக இருக்க பயப்படுகிறீர்கள் என்பதை கண்டறியலாம். இந்த விழிப்புணர்வு இடைவெளி அசௌகரியம், நுகர்வு என்ற தானியங்கிச் சங்கிலியை உடைக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை அர்த்தமில்லாமல் உள்ளிழுப்பதற்கு பதிலாக நீங்கள் அவற்றை உணர்ந்து உங்கள் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய பொருத்தமான வழிகளை தேடத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் தனிமையாக உணர்ந்தால் ஒரு நண்பருக்கு அழையுங்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் அழுது விடுங்கள் அல்லது உங்கள் மனநிலைக்கு ஏற்ற இசையை கேளுங்கள். நீங்கள் சோர்வாக இருந்தால் காஃபி மற்றும் சர்க்கரையால் உங்களை தூண்டுவதற்கு பதிலாக ஓய்வெடுங்கள். உருமாற்றமடைந்த இந்த கட்டுப்பாடற்ற நிலை இப்போது விழிப்புணர்வுடன் கூடிய இன்பக் கலையாக மாறுகிறது. இது அவசரப்படாமல் சாப்பிடுவது, சுவையின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உணர்வது ஆகும். இது உங்கள் மனதை குழப்பாமல் உண்மையில் அதற்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்து தகவல்களை அளவோடு பயன்படுத்துவதாகும். பூங்காவில் நடப்பது, சூரிய அஸ்தமனம், அமைதி போன்ற எளிய விஷயங்களை ரசிக்கும் கலையாகும். உங்கள் உள்ளேயே இயற்கையுடனான உங்கள் பிணைப்பிலும் படைப்பாற்றலிலும் உங்கள் இதயத்தின் அமைதியிலும் உணவூட்டும் மூலத்தைக் கண்டறியும் போது வெளிப்புறத் தூண்டுதல்களைச் சார்ந்து இருக்கும் உங்கள் தேவை குறைகிறது. உண்மையான நிறைவு எண்ணிக்கையால் வருவதில்லை, தரத்தால்தான் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முழுமையாக உணர்ந்து நன்றியுணர்வுடன் உண்ணும் ஒரு துண்டு சாக்லேட் தொலைக்காட்சியின் முன் அவசரமாகச் சாப்பிட்ட முழு கேக்கைக் காட்டிலும் அதிக திருப்தியை கொடுக்க முடியும். உண்மையான பசியையும் போலிப்பசியையும் வேறுபடுத்தி அறிய நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் ஆத்மாவுக்கு எது உண்மையில் தேவையோ அதை கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் கோபத்தை, ஏங்கர் பற்றி பேசுவோம். 7 அடிப்படை சக்திகளில் இதுவே மிகவும் அனலான, வெடிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கலாம். சமூகத்தில் கோபம் என்பது ஒரு எதிர்மறையான, அழிவை தரும் உணர்ச்சியாக கருதப்படுகிறது. அதை நாம் அடக்கி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. கோபப்படாதே, அன்பாக இரு, அமைதியாக இரு என்ற அறிவுரைகளை நாம் சிறுவயதிலிருந்தே கேட்கிறோம். இதன் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் வெளிப்படுத்தப்படாத, அமுக்கப்பட்ட கோபத்தின் ஒரு பெரும் சுமையை தங்களுக்குள்ளேயே சுமந்து திரிகிறார்கள். இது ஒரு எரிமலையைப் போல ஒரு நாள் வெடித்து
தன் பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்கும். இல்லையெனில் அது மெதுவாக மனிதர்களை உள்ளிருந்து விஷம் வைப்பது போல மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆர்வமின்மை, ஆப்பத்தி மற்றும் மனோ உடல் உபாதைகளாக சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ் மாறுகிறது. ஆனால் ஆன்மீக மரபுகள், எசோட்ரிக் ட்ரெடிஷன், இதற்கு முற்றிலும் மாறுபட்ட பார்வையை அளிக்கின்றன. கோபம் நம் எதிரி அல்ல. அது நமது எல்லைகளை பாதுகாக்க, நமது உண்மையை பறைசாற்ற, முன்னேறிச் செல்ல, தடைகளை தாண்டிச் செல்ல நமக்கு வழங்கப்பட்ட மிகவும் இன்றியமையாத சக்தியாகும். நம்மை அழிக்கும் அல்லது இழிவுபடுத்தும் விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் தெய்வீக தீப்பொறி அதுதான். நீதியுள்ள கோபம், ரைட்டஸ் ஆங்கர் என்பதுதான் இறை தூதர்களை அநீதியை வெளிப்படுத்தவும் புரட்சியாளர்களை டைரன்ஸ் அதிகாரிகளை தூக்கி எறியவும் செய்த ஒரு சக்தி. எப்பொழுதும் போலவே பிரச்சனை அந்த சக்தியில் இல்லை, அது சிதைக்கப்படும்போதுதான் ஏற்படுகிறது. கோபம் என்பது கண்ணில்லாத கட்டுப்பாடற்ற ஆவேசமாக பிளைண்ட் ரேஜ் மாறும்போதும், அது பிரச்சனையை தீர்க்காமல் மற்ற மனிதரை அழிக்கும் நோக்கத்துடன் செலுத்தப்படும் போதும் தான் அது ஒரு கொடிய பாவமாக மாறுகிறது. இந்த அழிவுக்கான கோபம் அல்லது ஆவேசம், ஆரோக்கியமான இயற்கையான கோபம், நீண்ட காலமாக அடக்கி வைக்கப்படும் போதுதான் உருவாகிறது. கொதிக்கும் நீரை ஒரு பாத்திரத்தின் மூடியை போட்டு நீங்கள் பிடித்து வைத்திருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். சீக்கிரத்திலோ அல்லது தாமதத்திலோ அந்த ஆவி மூடியை உடைத்துக்கொண்டு வெடித்து வெளியேறும். அதேபோல்தான் நம்முடைய எல்லைகள் மீறப்பட்டுள்ளன, நம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நம் கோபம் தரும் சமிங்கைகளை, சிக்னல்ஸ், நாம் தொடர்ந்து புறக்கணிக்கும்போது அந்த ஆற்றல் குவிந்து ஒரு கட்டத்தில் பொருத்தமற்ற அழிவுகரமான ஆவேச தீப்பொறியாக வெளிப்படுகிறது. உண்மையில் கோபம் என்பது நமது உள்காவலர். அவர் நமது தனிப்பட்ட வெளி, நமது மதிப்புகள் மற்றும் நமது முழுமையான தன்மையை காக்க நிற்கிறார். அதை அலட்சியம் செய்வது எந்த ஒரு ஊடுருவலுக்கும் நமது வாசலை திறந்து வைப்பதற்கு சமமாகும். கோபத்தை உருமாற்றுதல் என்பது கட்டுக்கடங்காத நெருப்பை இலக்கு நோக்கிய துல்லியமான லேசர் கதிராக மாற்றுவதாகும். இது கோபத்தை அடக்குவதை பற்றியது அல்ல, மாறாக இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை விழிப்புணர்வோடு கையாண்டு சரியான திசையில் செலுத்துவதை பற்றியதாகும். முதல் படி, உங்கள் கோபத்தை அங்கீகரிப்பது அவசியம். அதை உணர உங்களுக்கு அனுமதி கொடுங்கள். சில சமயங்களில் கோபம் என்பது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் கொடுக்கும் மிகவும் இயல்பான மற்றும் ஆரோக்கியமான எதிர்வினை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கோபத்தை பார்த்து பயப்படுவதை நிறுத்தி அதற்காக உங்களை தண்டிக்காதபோது அது உங்கள் எதிரியாக இல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த துணையாக மாறுகிறது. இரண்டாவது படி, அதை கையாளுவதற்கு ஆரோக்கியமான வழியை கண்டுபிடிப்பது. கோபத்தை உள்ளுக்குள்ளேயே புதைப்பது தீங்கு விளைவிக்கும், அதே சமயம் மற்றவர்கள் மீது சினத்துடன் வெடிப்பதும் சரியான தீர்வு அல்ல. உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்காமல் அந்த சக்தியை வெளியேற்றும் வழிகளை கண்டறிய வேண்டும். இது தீவிரமான உடற்பயிற்சியாக இருக்கலாம். ஓடுதல், குத்துச்சண்டை, பை பயன்படுத்துதல், தலையணையில் கத்துதல், அல்லது உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் காகிதத்தில் எழுதுவதாக இருக்கலாம். முக்கியமானது என்னவென்றால் அந்த ஆற்றலை வெளியேற்றுவது. அது உடலுக்குள் தேங்கி நின்று புறையோடிப் போகாமல் பார்த்துக் கொள்வதுதான். ஆனால் மிக முக்கியமான படி, உங்கள் கோபத்தின் செய்தியை கவனமாக கேட்பது. கோபத்தின் ஒவ்வொரு எழுச்சியையும் ஒரு சமிக்ஞையாக கருத வேண்டும். இது எனக்கு என்ன சொல்கிறது? எனது எந்த எல்லை மீறப்பட்டது? எனது எந்த தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை? என்ன அநீதி என்னை ஆத்திரப்படுத்தியது? இந்த கேள்விகள் முக்கியம். நீங்கள் கோபத்திற்கான அடிப்படை காரணத்தை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் அதன் சக்தியை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு மாற்றலாம். உதாரணமாக, உங்கள் வேலையை தொடர்ந்து உங்கள் மீது சுமத்தும் ஒரு சக ஊழியரிடம் கத்துவதற்கு பதிலாக அந்த கோப சக்தியை பயன்படுத்தி அமைதியாகவும் ஆனால் உறுதியாகவும் பேசுங்கள். தெளிவாக எல்லைகளை நிர்ணயம் செய்யுங்கள். உருமாறிய கோபம் என்பது தீவிரம், உறுதிப்பாடு, தலைமை பண்பு ஆகியவற்றின் சக்தியாக மாறுகிறது. இது உங்கள் வாழ்க்கையையும் இந்த உலகையும் சிறந்ததாக மாற்ற அனுமதிக்கும் ஆற்றலாகும். இலக்குகளை அடைவதற்கான உந்து சக்தி இது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பத்தை பார்த்து நீங்கள் கோபப்படும் போது அந்த ஆற்றல் உங்களுக்கு ஒழுங்கை நிறுவ உதவுகிறது. சமூக அநீதியை பார்த்து நீங்கள் கொந்தளிக்கும் போது அந்த ஆற்றல் ஒரு தொண்டு திட்டத்தை தொடங்க
அல்லது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உங்களை தூண்டுகிறது. முக்கியமான உறவுகளின் பாலங்களை கொளுத்துவதற்கு பதிலாக நீங்கள் இந்த பின்னணியை உங்களுக்கு வழியைக் காட்ட பயன்படுத்த கற்றுக்கொள்கிறீர்கள். இறுதியாக 7வது பாவத்திற்கு வந்திருக்கிறோம். இதுதான் எல்லாவற்றிலும் மிகவும் தந்திரமானதாகவும் கவர்னானதாகவும் புரிந்து கொள்ளப்படாததாகவும் இருக்கிறது. அதுதான் சோர்வு அல்லது சோம்பல். லத்தீன் மரபில் இது அசீடியா என்று அழைக்கப்பட்டது. சோம்பல் என்ற நவீன சொல்லை விட அசீடியா தான் அதன் உண்மையான சாரத்தை மிகத் துல்லியமாக விளக்குகிறது. அசீடியா என்பது வெறுமனே உடல் சோர்வு அல்லது வேலை செய்ய விருப்பமின்மை அல்ல. இது ஒரு ஆழமான ஆன்மீக நிலையாகும். துறவிகள் இதை நண்பகல் பேய், த நூன்டே டீமன் என்று அழைத்தனர். இது முழுமையான உணர்ச்சியற்ற தன்மை, அபதி, வாழ்க்கையின் மீதுள்ள ஆர்வத்தை இழத்தல், எல்லாமே அர்த்தமற்றது என்ற உணர்வு. மகிழ்ச்சியாக இருக்க எல்லா வசதிகளும் இருந்தும் எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராத நிலை இது. பெரிய சாதனைகள் புரிய மட்டுமல்ல, படுக்கையில் இருந்து எழுவதற்கு கூட சக்தியில்லாத ஒரு நிலை. இது இருப்பியல் சார்ந்த துக்கம், உலகை மூடி அதன் வண்ணங்களை உறிஞ்சும் ஒரு சாம்பல் திரை போல. கோபம் அல்லது காமம் போன்ற மற்ற சூடான் பாவங்களைப் போலல்லாமல், அசீடியா என்பது ஆன்மாவை கொல்லும் ஒரு குளிர்ந்த அமைதியான கொலைகாரன். இது சத்தம் போட்டு கத்துவதில்லை, மாறாக கிசுகிசுக்கிறது. இதன் பயன் என்ன? எல்லாம் வீண், எதுவும் மாறப்போவதில்லை, சும்மா படுத்துக்கிட, அசையாதே. இதுவே உயிர் சக்தியின் மூலத்திலிருந்து ஆழமாக துண்டிக்கப்பட்ட நிலை. அசீடியாவில் இருக்கும் ஒரு நபர் தனது ஆன்மாவையும் தனது நோக்கத்தையும் இழக்கிறார். தான் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதை அவர் மறந்து விடுகிறார். அவர் இயந்திரத்தனமாக தன் சமூகக் கடமைகளைத் தொடரலாம், வேலைக்குப் போகலாம், மக்களுடன் பழகலாம், ஆனால் உள்ளுக்குள் அவர் செத்தவராகவே இருக்கிறார். இந்த கோளாறு மருத்துவ ரீதியான மனச்சோர்வை, கிளினிக்கல் டிப்ரெஷன், மிகவும் ஒத்திருக்கிறது. மேலும் இவை பெரும்பாலும் கைகோர்த்துச் செல்கின்றன. ஏராளமான பொழுதுபோக்கு மற்றும் வாய்ப்புகள் இருந்த போதிலும் நவீன உலகில் இந்த சோர்வு மற்றும் அர்த்தமின்மை நோய் ஒரு நம்ப முடியாத அளவிற்கு பரவியுள்ளது. நாம் இருப்பிலிருந்து சோர்வடைந்து ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஏன் இப்படி நடக்கிறது? இதற்கு காரணங்களில் ஒன்று, இயற்கையிலிருந்தும் இயற்கையின் சுழற்சிகளிலிருந்தும் நமது சொந்த உடலிலிருந்தும் நாம் துண்டிக்கப்பட்டிருப்பதுதான். நாம் ஒரு கற்பனையான உலகில், வர்ச்சுவல் வேர்ல்ட், சுருக்கமான இலக்குகள் மற்றும் செயற்கையான தூண்டுதல்களின் உலகில் வாழ்கிறோம். இதனால் நமது ஆத்மா, நமது இயற்கையான பகுதி வாடிவிடுகிறது. பாலைவனத்தின் நடுவில் காய்ந்த ஒரு மரத்தின் உருவத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதற்கு வேர்கள், கிளைகள் இருந்தாலும் அது தண்ணீரிலிருந்து துண்டிக்கப்பட்டதால் அதில் உயிரில்லை. அந்த நிலைதான் இது. இந்த முடக்கிப் போடும் மனச்சோர்வு நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது? வாழ்வின் சுவையையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் எப்படி பெறுவது? இந்த தீவிர மனச்சோர்விலிருந்து மீண்டு வருவது என்பது நம்முடைய உண்மையான சுபாவத்தை நோக்கிய ஒரு பயணமாகும். இந்த பயணம் மிகப்பெரிய சாதனைகளிலிருந்து தொடங்காமல் மிகவும் சிறிய, உறுதியான படிகளில் தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் மனச்சோர்வில் இருக்கும்போது பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பது உங்களை இன்னும் ஆழமான விரக்திக்குள் தள்ளிவிடும். நம்முடைய முதல் நோக்கம் உடலுக்குள் சக்தியை திரும்பக் கொண்டு வருவது, நம்மை இங்கு இப்போது என்ற நிகழ்காலத்திற்கு மீட்டெடுப்பது. இதற்கு சில எளிய உடல் ரீதியான செயல்கள் போதும். வெளியில் ஒரு நடைபயணம், ஒரு சிறிய உடற்பயிற்சி அல்லது ஒரு கான்ட்ராஸ்ட் ஷவர், குளிர்ந்த சூடான நீர்க்குளியல். உங்கள் உடலை அசைத்து சக்தியை மீண்டும் ஓட வைக்க வேண்டும். அடுத்தபடி, ஒரு சிறு மகிழ்ச்சியின் அல்லது ஆர்வத்தின் மூலத்தை கண்டறிவது. ஒட்டுமொத்த வாழ்வின் அர்த்தத்தையும் உடனடியாக தேட வேண்டியதில்லை. இந்த நொடியில் உங்களை மகிழ்விக்கக் கூடிய ஏதோ ஒன்றை தேடுங்கள். அது ஒரு கப் வாசனையான தேநீராக இருக்கலாம், நல்ல இசையாக இருக்கலாம், அல்லது செல்லப் பிராணியுடன் விளையாடுவதாக இருக்கலாம். இதன் நோக்கம் சோம்பலின் சாம்பல் திரையை ஒரு கணமாவது கிழித்து ஒரு சிறிய ஒளித்தீவை உருவாக்குவதுதான். மேலும் இந்த மனச்சோர்வு நிலையை அதிகப்படுத்தும் அர்த்தமற்ற தகவல்களின் ஓட்டத்தையும் தேவையற்ற பேச்சுகளையும் கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். அதற்கு பதிலாக உங்கள் ஆன்மாவை வளர்க்கும் விஷயங்களைத் தேடுங்கள். ஒரு நல்ல புத்தகம், ஒத்த எண்ணம் கொண்டவருடனான உரையாடல், இயற்கையைக் கண்டு ரசிப்பது. இந்த மாற்றப்பட்ட சோர்வு நிலை ஆழமான ஞானமாகவும்
ஆழ்ந்த சிந்தனையாகவும் மாறுகிறது. பெரும்பாலும் இந்த சோர்வு நிலை என்பது அவசியமான ஒரு இடைநிறுத்தம்தான். நம் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்வதற்கும் ஒரு புதிய ஆழமான நோக்கத்தை கண்டறியவும் தேவையான ஆன்மாவின் இருண்ட இரவு. இது குளிர்காலத்தைப் போன்றது. அதன் பிறகு வசந்த காலம் நிச்சயம் வரும். ஒருவர் இந்த நிலையிலிருந்து வெளியே வரும்போது அவர் புத்துணர்ச்சி பெறுகிறார். அவர் முன்பு கவனிக்காத எளிய சந்தோஷங்களையும் மதிக்கத் தொடங்குகிறார். சமூகத்தால் திணிக்கப்பட்ட இலக்குகளில் இல்லாமல் தன் இதயத்தில் உண்மையிலேயே ஒலிக்கும் ஒன்றில் தன் உண்மையான நோக்கத்தை அவர் காண்கிறார். இந்த தேங்கிய நிலை சக்தி அவருடைய பாதையில் அமைதியான, நம்பிக்கையான, அர்த்தமுள்ள இயக்கமாக மாறுகிறது. நாம் ஒவ்வொரு பாவத்தையும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போது சற்று உயர்ந்த நிலைக்குச் சென்று இந்த அமைப்பை முழுவதுமாக கவனிக்கலாம். இது நமக்கு உணர்த்தும் பொதுவான இரகசியம் என்ன? மறைஞான ஞானம் கூறுவதென்னவென்றால், 7 கொடிய பாவங்கள் என்பவை உண்மையில் தெய்வீக மூலத்துடனான நமது தொடர்பில் ஏற்படும் விலகல்களின் 7 நிலைகளை விவரிக்கும் ஒரு வரைபடம்தான். நமது ஆன்மா, நமது தூய ஆற்றல், பௌதிக உலகத்தின் மற்றும் அகங்காரத்தின் சிக்கலான பாதைகளில் எப்படி சிக்கி தொலைந்து போகிறது என்பதற்கான ஒரு வரைபடம் இது. அகந்தை, பிரைட் என்பதுதான் பிரிவின் ஆதி செயல். முழுமையுடனான நமது ஒற்றுமையை நாம் மறந்து விடும்போது அது நிகழ்கிறது. இதுவே மற்ற எல்லா பிரச்சினைகளுக்கும் வேர். இந்த பிரிவின் உணர்விலிருந்தும் தனிமையிலிருந்தும் தான் அச்சம் பிறக்கிறது. அந்த அச்சத்திலிருந்தே ஒரு விஷ விதை போல மற்ற அனைத்து பாவங்களும் முளைக்கின்றன. பேராசை, கிரீட் என்பது பற்றாக்குறை பற்றிய பயம். இந்த விரோதமான உலகில் நமக்கு தேவையானவை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம். காமம் மற்றும் பெருந்தீனி, லஸ்ட் அண்ட் கிளட்னி ஆகியவை உள்வெறுமைக்கான பயம். அதை வெளிப்புற இன்பங்களால் மூடி மறைக்க முயற்சிப்பது. பொறாமை, என்வி என்பது ஒருவரின் அற்பத்தனம் பற்றிய பயம். அது மற்றவர்களின் வெற்றி மீது திட்டமிடப்படுகிறது. கோபம், விராத் என்பது அழிக்கப்படுவோமோ என்ற பயம். உலகத்திடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள நாம் கட்டிய எல்லைகள் மீறப்படும்போது ஏற்படும் எதிர்வினை அது. இறுதியாக சோர்வு, விரக்தி, ஸ்லாத், டிஸ்பேர் என்பது இந்த ஒட்டுமொத்த போராட்டத்திலிருந்தும் ஏற்படும் சோர்வு, ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, அர்த்தமற்ற தன்மைக்கு முன்னால் ஏற்படும் சரணாகதி. இந்த கட்டமைப்பு விவரிப்பது நெறிமுறை குற்றங்களை அல்ல, மாறாக சக்தி சமநிலையற்ற தன்மைகளையே. ஒவ்வொரு பாவமும் மனித உடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சக்தி மையத்துடன், அதாவது சக்கரத்துடன் தொடர்புடையது. உதாரணமாக, காமமும் பெருந்தீனியும் உயிர் வாழ்தலுக்கும் இன்பத்திற்கும் பொறுப்பான கீழ்மயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. கோபம் சூரிய நரம்பு முடிச்சில், சோலார் பிளெக்சஸ் உள்ள மன உறுதி மையத்துடன் தொடர்புடையது. பொறாமையும் விரக்தியும் வலியின் காரணமாக மூடப்படும் இதய மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அகந்தையோ பூமி நிலையிலிருந்து விடுபட்டு இதயத்துடனான தொடர்பை துண்டிக்கும் மேல் மயங்களுடன் தொடர்புடையது. ஆகவே இந்த ஆற்றல்களுடன் செயல்படுவது என்பது வெறுமனே ஒரு மனப்பயிற்சி அல்ல, இது ஒரு ஆழமான உடல் மற்றும் சக்தி சார்ந்த நடைமுறை. இந்த தொன்மையான முறை நவீன மனிதனின் பிரச்சினைகளை எவ்வளவு துல்லியமாக விவரிக்கிறது என்று பார்ப்போம். நமது நுகர்வோர் சமூகம் அடிப்படையிலேயே இந்த 7 பெரும் பாவங்களை வளர்ப்பதிலும் அவற்றை சுரண்டுவதிலும் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. விளம்பரங்கள் தொடர்ந்து நமது ஆணவத்தை தூண்டுகின்றன. இதை வாங்கு, நீ மற்றவர்களை விடச் சிறந்தவனாக இருப்பாய் என்று அவை கோஷமிடுகின்றன. முடிவே இல்லாத தேவைகளின் மாயையை உருவாக்கி நமது பேராசையை தூண்டிவிடுகின்றன. காம உணர்வுகளைச் சுரண்டி, கார்கள் முதல் குளிர்பானங்கள் வரை எதை வேண்டுமானாலும் விற்க பாலியல் சார்ந்த பிம்பங்களை பயன்படுத்துகின்றன. சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா என்பவை பொறாமையை உற்பத்தி செய்யும் ஒரு மாபெரும் தொழிற்சாலையாகும். நாம் மற்றவர்களின் சரியான வாழ்க்கை படங்களை பார்த்து நமக்குள் ஏதோ குறைவு இருப்பதாக உணர்கிறோம். விரைவு உணவு மற்றும் பொழுதுபோக்குத் துறைகள் நமது பெருந்தீனி பழக்கத்தை நம்பி வளர்கின்றன. அவை உள்ளிருக்கும் வெறுமையை அடக்குவதற்குச் சுலபமான, விரைவான வழிகளை அளிக்கின்றன. வெகுஜன ஊடகங்கள் தொடர்ந்து நமது கோபத்தை தூண்டிவிடுகின்றன. மக்களை நமது ஆட்கள் என்றும் அந்நியர்கள் என்றும் பிரித்து பகைமைச் சூழலை உருவாக்குகின்றன. இதன் ஒட்டுமொத்த விளைவாக இன்று நாம் காணும் மனச்சோர்வு, சோர்வு, பர்ன்அவுட்,
மற்றும் அர்த்தமின்மை போன்ற ஒரு பெரும் மன உளைச்சலின் தொற்று நோய் பரவுகிறது. அதாவது முதலில் இந்த பாவங்களுக்கு நம்மை தூண்டிவிடுகிறார்கள், பிறகு அதற்காகவே நம்மை திருத்துவது போல் நடித்து குற்ற உணர்வை திணிக்கிறார்கள். இது கையாளுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மிகவும் வசதியான ஒரு தந்திரம். ஆனால் இந்த சக்திகளின் உண்மையான தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த அமைப்பின் ஆதிக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள். நீங்கள் சந்தைப்படுத்துபவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளால் இழுக்கப்படும் ஒரு பொம்மையாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் ஆணவம், பேராசை அல்லது பொறாமை ஆகியவற்றின் மூலம் எங்கே, எப்படி உங்களை கவர்ந்து இழுக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். அதன் மூலம் அந்த தூண்டுதல்களுக்கு அடிமையாகாமல் இருக்க ஒரு விழிப்புணர்வுள்ள முடிவை எடுக்க முடியும். இந்த 7 பாவங்களின் மறைஞான எசோட்ரிக் அர்த்தத்தை புரிந்து கொள்வது வெறும் சுவாரஸ்யமான தகவல் அல்ல. இது நவீன உலகில் அகச் சுதந்திரம் மற்றும் தன்னடக்கத்தை பெறுவதற்கான ஒரு கருவி. இது வெகுஜன கலாச்சாரத்தின் இந்த காட்டில் நீங்கள் வழிதவறாமல் இருக்கவும் உங்கள் ஆன்மாவுடனான தொடர்பை காப்பாற்றிக் கொள்ளவும் உதவும் ஒரு வரைபடம். நாம் உணர வேண்டிய மூலமான கருத்து எதுவென்றால், இந்த 7 சக்திகளும் உள்ளுர்வாகவே தீங்கிழைக்கக்கூடியவை அல்ல. அவை தன்னுடைய தூய்மையான, மாசில்லாத வடிவில் முழுமையான வாழ்வுக்கு பரம அவசியமானவை. வாருங்கள் அவற்றின் வெளிச்சப் பக்கத்தை நாம் பார்ப்போம். உருமாற்றம் பெற்ற அகங்காரம் என்பது சுயமரியாதை, தன்னை மதித்தல் மற்றும் தன்னுடைய தெய்வீக மதிப்பை உணர்வதாகவும் மாறுகிறது. இது ஆணவமன்று, வெளியிலிருந்து நிரூபணம் தேவையில்லாத, உள்ளிருந்து உறுதியாகவும் அமைதியான தன்னம்பிக்கையாகவும். உருமாற்றம் பெற்ற பேராசை என்பது தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆக்கம் மற்றும் செழிப்பை உருவாக்க வேண்டும் என்ற வளர்ச்சி நோக்காக, உயர்வு நோக்காக மாறுகிறது. இது முன்னேற்றத்தை இயக்கக்கூடிய சாதனையின் சக்தியாகும். மாற்றப்பட்ட காமம் என்பது புனிதமான, படைப்பு பூர்வமான மற்றும் பாலியல் சக்தியாக மாறுகிறது. இது நமக்கு புதிய வாழ்க்கைகளையும் புதிய திட்டங்களையும் கலை படைப்புகளையும் ஆழமான அன்பான உறவுகளையும் உருவாக்க உதவுகிறது. மாற்றம் பெற்ற பொறாமை என்பது ஊக்கமாகவும் ஆரோக்கியமான போட்டியாகவும் உருமாறுகிறது. இது நம்மை நம்மின் மிகச்சிறந்த வடிவமாக மாறத் தூண்டுகிறது. உருமாற்றமடைந்த அதிக போகம் பெருந்தீனி என்பது ரசிப்பாக மாறுகிறது. இது வாழ்வின் அனைத்து நலன்களையும் அனுபவிக்கும் திறனாகவும் அளவை விட தரத்தை மதிப்பதும் ஆகும். உருமாற்றம் பெற்ற கோபம் என்பது உறுதியான வேகமாகவும் உண்மையையும் பலவீனர்களையும் காக்கும் திறனாகவும் மாறுகிறது. இது வெளிச்சத்தின் போராளியின் சக்தியாகும். அதேபோல் உருமாற்றமடைந்த சோர்வு அல்லது மனச்சோர்வு என்பது ஞானமாக ஆழ்ந்த உள்ளழைப்புக்கு உதவும் சிந்தனையிலும் அமைதியிலும் நிம்மதியையும் அர்த்தத்தையும் காணும் திறனாக மாறுகிறது. அப்படியெனில் ஒவ்வொரு மரண பாவமும் நம்முடைய தெய்வீக சக்திகளில் ஒன்றின் நிழல் பக்கம்தான். இந்த நிழல்களை வெட்டி எறிவது நம்முடைய நோக்கமல்ல, மாறாக அவற்றின் மேல் அறிவின் வெளிச்சத்தை பாய்ச்சி அவற்றின் சக்தியை நம்முடைய ஆளுமையில் ஒன்றிணைப்பதே நம்முடைய நோக்கம். நம்முடன் நாம் போராடுவது எங்குமில்லாத ஒரு பாதை. முழுமையான வாழ்வை அடையும் பாதை நம்முடைய அனைத்து பகுதிகளையும், நாம் கெட்டவை என்று எண்ணும் பகுதிகளையும் கூட ஏற்றுக்கொண்டு உருமாற்றம் செய்வதாகும். நடைமுறையில் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது? உளவியல் சிகிச்சை முதல் ஆன்மீக பயிற்சிகள் வரை எண்ணற்ற முறைகளும் நுட்பங்களும் இருக்கின்றன. ஆனால் அத்தனைக்கும் அடிப்படை ஒரே ஒரு கோட்பாடுதான். அதுதான் தீர்ப்பின்றி கவனித்தல். பொறாமை, கோபம் அல்லது சோர்வு போன்ற உணர்ச்சிகளின் எழுச்சியை நீங்கள் உணரும்போது முதல் எதிர்வினை என்னவென்றால் அதை ஒடுக்குவது அல்லது அதனுடன் ஒன்றிப்போய் அதன் செல்வாக்கின் கீழ் செயல்படுவது. இந்த 2 வழிகளும் முட்டுச்சந்துகளை நோக்கியே செல்கின்றன. இரசவாத பாதை அல்லது மாற்றியமைக்கும் வழி என்னவென்றால் உங்கள் சொந்த நிலையை வெறுமனே கவனிப்பவராக மாறுவதுதான். நீங்கள் சற்றே விலகி நின்று உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள், ஓ, சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இப்போது என் உள்ளே கோபத்தின் சக்தி எழுந்திருக்கிறது. உடலில் அது எப்படி உணரப்படுகிறது? எங்கே உணர்கிறேன்? அது என்னென்ன எண்ணங்களை உருவாக்குகிறது? நீங்கள் அந்த கோபத்திற்காக உங்களை நீங்களே கண்டிக்கவோ அல்லது அதை யாரோ ஒருவர் மீது உடனடியாக கொட்டவோ முயற்சிக்க மாட்டீர்கள். ஒரு விஞ்ஞானி இயற்கை நிகழ்வை ஆராய்வது போல நீங்கள் அதை ஆர்வத்துடன் படிக்கிறீர்கள். இந்த தருணத்தில்தான் அந்த அதிசயம் நடக்கிறது.
நீங்கள் ஒரு உணர்ச்சியில் ஈடுபடாமல் அதை கவனிக்கும்போது அதன் பிடி உங்களை விட்டு தளர ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த உணர்ச்சி அல்ல, அதை உற்று நோக்குகிறவர் நீங்கள். உங்களுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில் தேர்வு செய்யும் சுதந்திரம் பிறக்கிறது. இந்த ஆற்றலை என்ன செய்வது என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும். நாம் முன்பு பேசியது போல அதை ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தலாம், அல்லது வானில் உள்ள மேகம் கலைவது போல வெறுமனே மறைய அனுமதிக்கலாம். இந்த விழிப்புணர்வுடன் கூடிய கவனிக்கும் திறன், கான்ஷியஸ் அப்சர்வேஷன், தான் ஒட்டுமொத்த உள் செயல்பாட்டிற்குமான திறவுகோல். தியானம், தினசரி நாட்குறிப்பு எழுதுதல், விழிப்புணர்வு பயிற்சிகள் மூலம் இதை வளர்க்கலாம். இது ஒரு தசைக்கு பயிற்சி அளிப்பது போன்றது. ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும். மனம் தொடர்ந்து பழைய பழக்கமான எதிர்வினைகளுக்குள் நழுவிச் செல்லும். ஆனால் பயிற்சியின் மூலம் உங்கள் உள் உலகை நிர்வகிப்பதில் நீங்கள் மேலும் திறமைசாலி ஆவீர்கள். நீங்கள் தற்செயலான உணர்ச்சிகளின் அலைகளில் அடித்துச் செல்லப்படும் திசைகாட்டி இல்லாத கப்பலாக இருக்க மாட்டீர்கள். மாறாக, நீங்கள் காற்றையும் அலைகளின் சக்தியையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் கப்பலை உறுதியான இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் செலுத்தும் ஒரு தலைவனாக மாறுவீர்கள். நாம் மற்றொரு முக்கியமான அம்சத்தையும் பார்ப்போம். இந்த 7 பாவங்களும் பெரும்பாலும் ஒன்றோடொன்று பிணைந்து நம் ஆன்மாவில் சிக்கலான முடிச்சுக்களை உருவாக்குகின்றன. உதாரணமாக, அகந்தை, பெருமை, பொறாமையை தூண்டலாம். நான் இவ்வளவு பெரியவன், அவனுக்கு மட்டும் ஏன் என்னிடம் இல்லாததிருக்கிறது? அந்த பொறாமை அதன் மீதான கோபத்தை உருவாக்கலாம். இந்த கசப்பான உணர்வுகளை அடக்க ஒருவர் பெருந்தீனி அல்லது காம உணர்ச்சிகளுக்குள் செல்லலாம். அதுவும் உதவாத போது வெறுமையும் மனச்சோர்வும் சோர்வும் ஆட்கொள்கிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதிலிருந்து வெளியேறவே முடியாது என்று தோன்றும். இந்த கோலத்தை அவிழ்க்க வேண்டுமானால் அதன் பிரதான நூலை, அதாவது அகந்தையை, இழுக்க வேண்டும். தான் தனிப்பட்டவன், தான் மட்டுமே சிறந்தவன் என்ற மாயையில் இருக்கும் வரை மனிதன் துன்பப்பட வேண்டியவன். அதனால்தான் எல்லா ஆன்மீக மரபுகளும் பணிவை பற்றி இவ்வளவு வலியுறுத்துகின்றன. ஆனால் பணிவு என்றால் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அவமானமோ அல்லது தன்னை பழித்துக் கொள்வதோ அல்ல. உண்மையான பணிவு என்பது உலகத்துடன் சமாதானத்துடன் இருப்பது, பிரபஞ்சத்தில் நமக்கான சரியான இடத்தை புரிந்து கொள்வதாகவும், நாம் மற்றவர்களை விடச் சிறந்தவர்களும் அல்ல, கீழானவர்களும் அல்ல. நாம் அனைவரும் ஒரு பிரம்மாண்டமான அழகான பலவண்ண ஓவியத்தின் மோசேக் ஒரு பகுதிதான் என்ற உணர்வு அது. இந்த நிலையை நீங்கள் அடையும்போது அகந்தைக்கு ஒட்டிக்கொள்ள ஓர் இடமும் இருப்பதில்லை. நீங்கள் ஒப்பிடுவதையும் போட்டியிடுவதையும் நிறுத்திவிடுகிறீர்கள். நாம் அனைவரும் ஒரே படகில்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் வெற்றியை உங்களுடையதாகவே கருதி ஒத்துழைக்கத் தொடங்குகிறீர்கள். இந்த நிலையிலிருந்துதான் உண்மையான அன்பும் கருணையும் பிறக்கிறது. முதலில் உங்களின் எல்லா குறைகளோடும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, பின்னர் இந்த உலகம் முழுவதையும் ஏற்றுக்கொள்வது. இந்த அன்புதான் மரண பாவங்களின் அனைத்து விஷங்களையும் கரைக்கக்கூடிய பிரதான குணப்படுத்தும் அமுதமாகும். போலியான விஷயங்களால் நாம் நிரப்பக் கஷ்டப்படும் அந்த உள்ளீடற்ற வெற்றிடத்தை இது நிரப்புகிறது. நீங்கள் அன்பால் நிரம்பியிருக்கும்போது உங்களுக்கு வெளியாட்களின் அங்கீகாரம் தேவையில்லை. அகந்தையே விடைபெறு. பற்றாக்குறை குறித்த பயம் இல்லை. பேராசையே விடைபெறு. தற்காலிக இன்பங்களில் மறதியை தேடுவதில்லை. காமம் மற்றும் பெருந்தீனியே விடைபெறு. இப்படியே எல்லாவற்றிலிருந்தும் விடுபடலாம். நம்முடைய ஆழமான இந்த பயணத்தின் முடிவில் நாம் வலியுறுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மனமாற்றத்தின் பாதை ஒரு வேக ஓட்டமல்ல, அது ஒரு நீடித்த மாரத்தான் போன்றது. இது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலை. ஒரு காணொளியை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் கோபம், பொறாமை அல்லது மனசோர்வு ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீர்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இந்த உணர்வுகள் மனித இயல்பின் ஒரு அங்கம். அவை மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் மாற்றம் என்னவென்றால், நீங்கள் அவற்றுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. அவற்றை உங்கள் எதிரிகளாகவோ அல்லது வெட்கப்பட வேண்டிய பலவீனங்களாகவோ கருதாமல் உங்கள் ஆசிரியர்களாக பார்க்கத் தொடங்குவீர்கள். ஒவ்வொரு தவறின் வெளிப்பாடும் உங்களைப் பற்றி புதிதாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகும். அது குணமடையவும் கவனம் செலுத்தவும் வேண்டிய உங்கள் உள்ளத்தின் பகுதிகளை வெளிச்சம் போட்டுக் காட்டும் ஒரு சமிக்ஞையாகும். இது வளர்ச்சிக்கு விடப்பட்ட அழைப்பு. படிப்படியாக அடியெடுத்து வைத்து
இந்த ஆற்றல்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றை போற்றவும் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உயிரோட்டமுள்ள, உணர்ச்சி மிகுந்த, பன்முகத்தன்மை கொண்ட ஒருவராக இருப்பதற்கு இவையே காரணம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நிழல் இல்லை என்றால் ஒளி இருக்காது. கீழ்நிலையான ஆற்றல்கள் இல்லாமல் உயர்நிலையான ஆற்றல்களும் இருக்காது. ஒரு ரசவாதி ஈயத்தை தூக்கி எறிவதில்லை, அதை தங்கமாக மாற்றுகிறான். அதேபோல் உங்கள் நோக்கம் உங்கள் குறைகளிலிருந்து விடுபடுவதல்ல, மாறாக அவற்றை உங்கள் மிகப்பெரிய நற்பண்புகளாக உருமாற்றுவதாகும். இந்த பாதைக்கு தைரியம், நேர்மை மற்றும் சுய கருணை தேவை. இதில் தடுமாற்றங்கள் இருக்கும், விரக்தி ஏற்படும் தருணங்களும் இருக்கும். அது முற்றிலும் இயல்பானது. முக்கியமாக நீங்கள் நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து கவனிக்க வேண்டும், தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து உங்களை உங்கள் இதயத்தை நோக்கி திருப்ப வேண்டும். மேலும் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் இந்த உள் போராட்டம் மற்றும் மனமாற்றத்தின் மூலம்தான் செல்கிறார்கள். இதை நாம் உணரும்போது ஒருவரையொருவர் தீர்ப்பளிக்கும் பார்வையுடன் அல்லாமல் ஆழ்ந்த அனுதாபத்துடனும் மரியாதையுடனும் பார்க்க முடியும். ஆகையால் இந்த பயணத்தின் முடிவில் நாம் எதைக் கண்டோம் என்று சுருக்கமாக பார்ப்போம். நாம் கண்ட உண்மை என்னவென்றால், இந்த 7 கொடிய பாவங்கள் என்பது தண்டனைகளோ அல்லது நிரந்தரமான குற்ற உணர்ச்சிக்கான காரணங்களோ அல்ல. இவை திரிபுபடுத்தப்பட்ட தெய்வ சக்திகள். அவை நம் மனித இயல்பின் பிரிக்க முடியாத பகுதியாகும். இதை ஒருவிதமான எதிர்பாராத திருப்பம் என்று சொல்லலாம். நூற்றாண்டுகளாக தீமையாக கருதப்பட்டவை உண்மையில் நம் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களுக்கான வரைபடமாக இருக்கின்றன. பெருமைக்கு பின்னால் சுயமரியாதை அடங்கியுள்ளது. பேராசைக்கு பின்னால் செழுமையின் வேட்கை உள்ளது. காமத்திற்குள் படைப்பாற்றல் சக்தி உள்ளது. பொறாமைக்குள் உத்வேகம் உள்ளது. பெருந்தீனியில் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறன் உள்ளது. கோபத்தில் தீவிரம் மற்றும் மனுறுதி உள்ளது. மேலும் சோம்பலுக்குள் ஆழமான ஞானத்திற்கான பாதை உள்ளது. நம்மிடம் மறைக்கப்பட்ட முக்கிய இரகசியம் என்னவென்றால், இந்த சக்திகளுடன் நாம் போராட வேண்டியதில்லை. அவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் விழிப்புணர்வின் ஒளியால் அவற்றை மாற்றியமைக்க வேண்டும். அவற்றின் அடிமையாக இருப்பதை நிறுத்தி அவற்றின் ஞானமுள்ள எஜமானராக மாற வேண்டும். இதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி பாதை. நம் நிழலிலிருந்து ஓடுவதல்ல, மாறாக அதை நம்மோடு ஒருங்கிணைப்பதே ஆகும். என்னுடன் இணைந்து இந்த பயணத்தை இறுதி வரை கடந்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து ஏதோ ஒன்றை சிந்திக்க வைத்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனித ஆன்மாவின் இரகசியங்கள் குறித்த புதிய ஆய்வுகளை தவறவிடாமல் பார்க்க இது உதவும். இப்போது நான் உங்களிடம் கேட்க விரும்பும் முக்கியமான கேள்வி இதுதான். காணொளியின் ஆரம்பத்தில் உங்கள் பதில் என்னவாக இருந்தது என்று நினைத்துப் பாருங்கள். இப்போது உங்கள் கருத்து மாறிவிட்டதா? மேலும் இந்த பாவங்களில் எது உங்களுக்கு மிகவும் சவாலானது, அதே சமயம் உங்களுக்கான வளமாக ரிசோர்ஸ் நீங்கள் எதைக் கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களையும் கதைகளையும் கருத்துப் பெட்டியில் கமெண்ட்ஸ் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்மையான மற்றும் ஆழமான விவாதத்திற்கான ஒரு பொதுவான இடத்தை உருவாக்குவோம்.